பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோவான் 2 அதிகாரம் 17 வாக்கியம் சொல்கிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்துப்படி சேர்ந்து என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இதனாலே செய்தியாக 2 ஒன்றாதல். ஒருவேளை 2 இருக்கிறது, அது எது சரியாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம். அப்படிப்பட்ட சிந்தனைக்கு இவ்வுலகத்திற்கு பயன்படுத்துகிற அளவுகோல் மிகவும் வித்தியாசமானது. இந்த இவ்வுலக லட்சியத்திற்கு வித்தியாசமானகள், அவற்றின் சுயநலம் மிகவும் மிகுந்திருக்கிறது. நீங்கள் நானும் தொலைநோக்கி பார்வையிலே பார்க்கோமானால் தேவனுடைய அளவுகோல்களோ நித்தியமானவைகள். இம்மனிதனுடைய பார்வையிலிருந்து உணர்வும் ஆசைகளும் உண்டு, நோக்கங்களும் உலக லட்சியங்களில் அப்படிப்பட்ட அடிப்படையிலே நீங்கள் நான் இருக்கின்றோம். ஆனால் தேவன் வாழ்க்கை நடத்துகின்ற நீதிகள் தேவ சித்தத்தை அடையாளமாய் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் நானும் வாழக்கூடியது குமாரனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். தேவன் தம் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக செயல்படும்படியாக அவருடைய நித்தியத்திற்கு இசைவில்லாத காரியங்களை எல்லாம் அழித்து போடுகிறார். எனவே மாம்ச இச்சைகளுடைய நான் நடந்தால் தேவ சித்தத்தின்படி நீங்கள் நானும் நடக்கலாக இருக்க மாட்டோம். இவ்வுலகில் இப்பொழுது வாழ்கிற எல்லா அடிப்படை மரணத்துக்கு பின் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு செய்தியை நாம் படித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக அவரோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்வை இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். எனவே இரத்தம் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. தேவன் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறார். கெட்டுப்போன ஒரு பிணம் போன்றது நம் உலகம். அங்கே சுயத்தின் அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை, அழிந்து போகிற அந்த செயல்பாட்டை உண்டாக்குகிறது. மனிதரும் பிசாசுகளுமாய் அங்கே இருக்கிறபடியால் இது எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி நாம் மறுபடியும் பிறக்கும்போது தேவனை பெருமைப்பட்டதாக இருக்க வேண்டும். எலன் ஜி ஒயிட் அவர்கள் தீர்க்கதரிசி கூறுகிறார்கள், நாம் இயேசுவை நோக்கி பார்த்து மாற வேண்டும். தெய்வீக முன்மாதிரியின் பூரணங்களை தியானிப்பதன் மூலம் அவரை போன்றவர்களாக முழுவதும் நாம் ஆசைப்படுவோம். தேவகுமாரன் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்தினால் நாம் குணத்திலே மாறுதல் ஏற்படும். வர்ணத்திலிருந்து ஜீவனுக்கு மாறுகிறார்கள். தேவ பிரசனத்தின் அற்புதமான காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே இயேசுவின் சிந்தையை கிடைக்கிறது. தேவனுடைய சிந்தை அவனுக்கு சிந்தையாய் மாறுகிறது. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நானும் 2 அங்கே ஒன்றாகுதல் என்ற அனுபவத்தை நாம் பார்த்தோம். அங்கே எப்படி அவர்கள் குமாரனாம் ஆவியானவர் அங்கு இணைகிறார்களோ, நீங்கள் நான் இந்த பூமியிலே வாழும்போது ஒருவேளை எத்தனை கஷ்டங்கள் போராட்டங்கள் பெருவி இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் நானும் ஒருதாய் பிள்ளைகள் ஒன்றாயிருப்போம். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.